ஷலு, அம்மாக்கும் அப்பாக்கும் ட்ரெஸ் நானே பார்த்து வாங்கிட்டேன். இனி உனக்கு மட்டும் தான் வாங்கணும். வா போய் பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம். எனக்கு வேணாங்க. என்ன வேணாமா? ட்ரெஸ்ஸுடி, சும்மா சும்மாலாம் ட்ரெஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்ப. இப்போ வீட்டில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வருது, அதுக்கு ட்ரெஸ் வேணான்னு சொல்கிறேன். எங்க வீட்டில் எவ்வளோ ட்ரெஸ் இருக்கு சொல்லப்போனா கபோர்டில் ட்ரெஸ் வைக்க கூட இடம் இல்லை. இந்த நிலமையில இன்னொரு ட்ரெஸ்ஸை வாங்கி எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணணும்? நான் ஃபங்க்ஷனுக்கு வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்லையே ஏதாவது நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து போட்டுக்கிறேன். ஆண்டவா, நல்ல வழியை காட்டினேன். எப்படியும் குறைஞ்சது 10,000 மிச்சம். உன்ன மாதிரியே எல்லா பொண்ணுங்களும் இருந்துட்டா ஆம்பளைங்க எங்களுக்கு எந்த கஷ்டமும் வராதுடி. சரி, அப்போ வீட்டுக்கு கிளம்பலாமா? ட்ரெஸ்ஸு தான் வேணான்னு சொன்னேன், அதுக்கு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவீங்களா? அட சாரிம்மா, உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லு, இப்போவே கூட்டிகிட்டு போய் வாங்கி தரேன். பிரியாணி சாப்பிட போகலாமா இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாமா? இல்லை பிரியாணி சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாமா? என்ன வேணும் சீக்கிரம் சொல்லு. ஐயா அதெல்லாம் வேணாம். பின்ன என்ன வேணும்? இந்த பீஸா பர்கர் இந்த மாதிரி ஏதாவது சொல்லுடி. நீ இன்னைக்கு என்ன கேட்டாலும் நான் வாங்கி தர ரெடி. ஒன்றும் வேணா, எனக்கு ஒரு லேஸ் மட்டும் வாங்கி கொடுங்க. அடக்கு இருக்கு பைப்புல, இந்த 5 ரூபா லேஸை கேட்க தான் இவ்வளோ நேரம் யோசிச்சியா? ஆ நல்லா இருக்க. நான் ஒன்றும் அந்த லேஸை கேட்கல. நான் கேட்டது நெக்லஸ், இந்த கழுத்தில் போடுவாங்களே கோல்டுல, அந்த நெக்லஸ். அடி பாவி, அதான் என்ன கேட்டாலும் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தீங்களே. கிளம்புங்க போலாம்.